வெல்கம் டு சாந்தி சண்டல் விளாக்ஸ். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து 1 hour ட்ராவலாக பாலக்காடு போயிருந்தோம். பாலக்காடில் ஒவ்வொரு கடைகள்லையுமே நான் பார்த்தது வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஒன்றில் நெல்லிக்காய், மாங்காய், கேரட்டு, அப்புறம் பைனாப்பிள் இதெல்லாம் தண்ணியில் ஊறிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கிரேவிங்காக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுனுச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு பயம், இதை சாப்பிட்லாமா, இது எவ்வளோ நாளாக இந்த தண்ணியில் ஊறிட்டு இருக்குது, இதை நம்ம சாப்பிட்லாமா அப்படிங்கிறது மாதிரி கேட்டதுக்கு இது சாப்பிட்லாமா, இது வந்து இங்கே கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல், இது உப்பிலிட்டது அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் நான் சாப்பிடலை. பட் அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம், வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னுட்டு நான் ட்ரை பண்ணினேன். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு அதை செய்கிறதுக்கு. அதனால் நான் இன்றைக்கி உப்பிலிட்டது நெல்லிக்காய், கேரட்டு, மாங்காய் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது செய்ய போகிறேன். மாங்காய் வச்சு கண்டிப்பாக நான் அடிக்கடி செய்கிறதான் உப்பில் போட்ட மாங்காய் அப்படிங்கிறது நம்ம ஊர் பழக்கம். அதனால உப்பில் போட்டு நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றது, சாதத்துக்கு தொட்டுக்கிறது. அது அதிகபட்சம் பார்த்தா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 4 நாள் 5 நாள் வெளியில் வைக்கலாம். பட் இது ரொம்ப நாளைக்கு வெளியில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே உள்ள மெத்தடும் நான் அவங்ககிட்ட நான் கேட்டுட்டு வந்திருந்தேன். நான் வாங்க இன்னைக்கு அந்த உப்பிலிட்டது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய், அதோட கேரட்டும் வச்சுருக்கேன், மாங்காய் வச்சுருக்கேன், பைனாப்பிள் நான் இன்னைக்கு போடலை. இது 3ஐயும் வச்சு நான் செய்ய போகிறேன். அதோட இது எவ்வளோ நாளில் ஊறும், எவ்வளோ நாள் வரைக்கும் இது இருக்கும் அப்படிங்கிறத இது ஒரு டெஸ்ட்டாகவும் நான் பண்ண போகிறேன். ஏன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் வெளியில் வைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதை வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து நான் அந்த மெத்தடு மட்டும்தான் இன்றைக்கி நான் வீடியோ போட போகிறேன். நான் அடுத்தடுத்த நாட்களில் இது வந்து எத்தனை நாளில் ஊறி இருக்குது, எவ்வளோ நாள் வரைக்கும் இது இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இடையிலேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். எங்கே பாருங்கள், 1 கிலோ நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு காட்டன் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தொடச்சிக்கலாம். இதே மாதிரியே கேரட்டும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிடணும். மாங்காவும் நல்லா வாஷ் பண்ணி இதை வச்சுருக்கேன். இப்போ ஒட்டு மாங்காய் 3 ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். அது 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு காட்டன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சிடணும். சுத்தமாக தொடச்சிடணும். இப்போ தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஊறுறதுக்கு ஒரு வாட்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ எவர்சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கிறது நெல்லிக்காய் போடுறதுக்காண்டி வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் பாத்திரத்தில் நான் வச்சுருக்கிறது மாங்காய், கேரட் போடுறதுக்காண்டி தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ மாங்காய் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறோமோ அதற்கு தகுந்தது மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அதில் நல்லா சாரணும். ஸோ நான் தேவையான அளவுக்கு உப்பு இது 2 இதுலையுமே நான் சேர்த்துக்கிறேன். உப்பு நல்லா கரையட்டும். நல்ல தண்ணி வந்து நல்லா சூடாகணும், நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்போ நான் வினிகர் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன். வினிகர் நான் சேர்த்துக்கிறேன். 2லையுமே இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி, 1.5 குழிக்கரண்டி இந்த பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் 1 கிலோ நெல்லிக்காய் சொன்னேன் இல்லையா, அதுக்கு 1 குழிக்கரண்டி நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நான் ஸ்டவ் 2மே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணி நல்லா கொதி வந்துட்டு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த நெல்லிக்காவுக்கு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியில் நெல்லிக்காவை எடுத்து எல்லா நெல்லிக்காவையும் அதில் சேர்த்துடலாம். இதை நம்ம வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. இந்த தண்ணி சூடாக உள்ள தண்ணியில் நெல்லிக்காவை சேர்த்து மூடி போட்டு அதை ஆற விட்டுடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ எக்ஸ்ட்ராவாக அடுத்தது இருக்கிறது நமக்கு கேரட் இருக்குது, மாங்காய். இது எல்லாமே நான் எப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கணும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதற்கு நான் பச்சை மிளகா ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகா நான் எடுத்து அதையும் சுத்தமாக வாஷ் பண்ணி கீறி வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்களேன். பாட்டிலில் நான் கிளாஸ் பாட்டிலில் தாங்க இதை ஸ்டோர் பண்ணும். பிளாஸ்டிக்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை. கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா உப்பு தண்ணி பிளாஸ்டிக்ல எல்லாம் நம்ம வச்சோம்னா அது வந்து செட் ஆகாது, கெடுதல் நமக்கு. அதனால் கிளாஸ் பாட்டிலில் நீல வாக்கில் வச்சு நான் எப்படி அடுக்கிறனோ அதே மாதிரி அடுக்கி கீறி வச்ச பச்சை மிளகாவையும் இடையில ஒன்று சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கோங்க.
மாங்காவையும் பாருங்கள், நான் மாங்காவும் அதே மாதிரியே நான் சேர்த்து வச்சுருக்கேன். மாங்காய் கேரட்டை இதே மாதிரியே நீல வாக்கிலேயே கட் பண்ணி வச்சோம்னா நமக்கு நிறைய உள்ளுக்குள்ள வைக்கலாம். அதனால தான் நம்ம அடுக்கி வைக்கிறதுங்கிறது. இப்போ நெல்லிக்காவும் வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியிலேயே இருந்துச்சு. இப்போ தண்ணி ஓரளவுக்கு ஆறிடுச்சு, கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்கு இருக்குது. இப்போ இதை எடுத்து கிளாஸ் பாட்டிலில் நம்ம நெல்லிக்காவையும் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி சேர்த்து இதுக்கு இடையிலையும் நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே மாங்காய் இஞ்சி இருந்துச்சுன்னா அதையுமே கட் பண்ணி நம்ம சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நெல்லிக்காய் ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை நெல்லிக்காவில் சேர்த்துக்கிறோம். நல்லா ஃபுல்லாக நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா அடுத்த பாத்திரத்தில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து மாங்காவுக்கும் கேரட்டுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ பாட்டிலில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை பாட்டில்லையுமே அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அளவு சொல்ல முடியாதுங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் வச்சேன். இதில் நான் குட்டி குட்டி பாட்டிலாகவும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காண்டி நான் பெரிய பாட்டில் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு மற்ற சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் எங்கள் பசங்களுக்கு, எங்கள் சின்னுவுக்கும் புஜுவுக்கும் கொடுக்கறதுக்காண்டி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துலேயுமே தண்ணி ஊற்றியாச்சுங்க, எல்லாத்தையுமே டைட்டாக மூடி போட்டாச்சு. அவ்வளோதாங்க, இவ்வளவுதான். இது வந்து எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, நிஜமாவே இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணுறது. ஸோ இதை நல்லா புளிக்கி மூடி வச்சிடலாம். இது எத்தனை நாளில் ஊறுங்கிறதும் எனக்கு தெரியாது, எவ்வளோ நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இது ஒரு ட்ரையல் தான், இது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பட் செஞ்சது எல்லாமே சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுக்கு நமக்கு வந்து எந்த விதமான மசாலா இல்லாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இது எப்படி இருந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் மறுபடி இதை ஃபுல்லாக ட்ரையல் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத அடுத்தது சொல்கிறேன். பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்பவே ஒரு மாதிரி கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் பசங்களுக்கு நாளைக்கு இதை ஊருக்கு நான் சென்னைக்கு அதை நான் கொடுக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.